இன்னைக்கு அஞ்சாவது T20 ஆட்டத்தையும் நம்ம இந்தியா இங்கிலாந்து அணிக்கு எதிராக மும்பை வான்கடே மைதானத்தில் விளையாண்டு முடிச்சிருக்காங்க. இப்படி இருக்க இந்த ஆட்டத்தில் 1 இல்லை 2 இல்லை பல சாதனைகளை நிகழ்த்தி இங்கிலாந்து அணி அவங்க மண்டியிட்டு கதறி கதறி அழற மாதிரியான சரித்திர சம்பவத்தை இங்கிலாந்து அணிக்கு எதிராக நிகழ்த்தி இந்த தொடரையும் நம்ம இந்தியா தற்போது கெத்தா ஜெயிச்சு காட்டியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் இன்னைக்கும் ஜாஷ் பட்லர் அவர் தான் டாஸ் ஜெயிச்சாரு. சூரியகுமார் யாதவ் அவரால் ஜெயிக்க முடியல. அதனால பட்லர் ஃபர்ஸ்ட் நம்ம இந்தியாவை பேட்டிங் பண்ண வச்சாங்க. ஓப்பனரா சஞ்சு சாம்சன், அபிஷேக் சர்மா வழக்கம் போல வந்தாங்க. 2 பேருமே அதிரடியான ஓப்பனிங் துவக்கத்தை கொடுத்தாங்க. ஆனால் சஞ்சு சாம்சன் துவக்கத்திலே அவுட் ஆயிட்டாரு. ஆனால் அபிஷேக் சர்மா T20 ஆட்டத்தில் ஃபாஸ்டஸ்ட் ஹாஃப் செஞ்சுரி 17 பந்துக்கே இன்னைக்கு அவர் செஞ்சாரு. ஸோ அதன் காரணமாக பவர் பிளேலேயே நம்ம இந்தியா இதுவரைக்கும் எடுக்காத அதிகபட்சமான ரன் 95 ரன்கள் 6 ஓவர் முடிகிறப்பவே நம்ம இந்தியா எடுத்திருந்தாங்க. தொடர்ந்து அதிரடியாக வர்ற பால் எல்லாத்தையுமே சிக்ஸர் பக்கமே திருப்பி அடிச்சுக்கிட்டு இருந்த அபிஷேக் சர்மா ரொம்ப வேகமாக அவர் செஞ்சுரியையும் கடந்தார். ஆனால் மறுமுனையில் திலக் வர்மா, அதுக்கு அடுத்தது சூரியகுமார், ரிங்கு சிங், சிவம் துபே கொஞ்ச நேரம் விளையாண்டாரு. அடுத்து ஹர்திக் பாண்டியா, அக்ஷர் பட்டேல், இப்படி அடுத்தடுத்துன்னு நம்ம இந்திய அணியின் விக்கெட்டுகள் விழுந்துகிட்டு இருந்தாலும் அபிஷேக் சர்மா ரொம்ப வேகமாக நம்ம இந்திய அணியின் ஸ்கோரை உயர்த்தி கொண்டு போனாரு. அதன் காரணமாக 200 ரன்னை கடந்து சுமார் 250 ரன்னை நம்ம இந்தியா நெருங்கிக்கிட்டு இருக்கப்ப 135 ரன்ல அபிஷேக் சர்மா அவருடைய விக்கெட்டை இழந்தாரு. இதில் 54 பந்துகள் மட்டுமே ஃபேஸ் பண்ணி 7 4 13 சிக்ஸர்களை அடிச்சு இந்த ரெக்கார்டையும் அபிஷேக் சர்மா அவர் நிகழ்த்தியிருந்தாரு. ஸோ தொடர்ந்து நம்ம இந்தியா பேட்டிங் பண்ண கடைசியாக 20 ஓவர் முடிகிறப்ப 247 ரன்கள் நம்ம இந்தியா எடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறமா இந்த சேசிங் பண்ணவே முடியாத மிகப்பெரிய டார்கெட்டை சேசிங் பண்ண வந்த இங்கிலாந்து அணி பக்கம் சால்ட் அவர் ஒருத்தர் மட்டும் துவக்கத்தில் இருந்தே அதிரடியாக தான் விளையாண்டாரு. ஆனால் டங்கெட் முதலாவது பாலையே டக் அவுட் ஆயிட்டாரு. ஜாஷ் பட்லர், நம்ம வருண் சக்கரவர்த்தி அவருடைய முதலாவது பால்லையே சிக்ஸர் அடிக்க ட்ரை பண்ணி அவரும் 7 ரன்னுக்கே அவுட் ஆக, ஹாரி புரூக் ஒரு 2, லிவிங்ஸ்டன் 9, இப்படி வர்ற பேட்ஸ்மேன்கள் எல்லாமே போட்டுன்னு ரன் அடிக்காம விக்கெட்டுகளை இழந்துகிட்டே போனாங்க. இதில் ஹைலைட்டான விஷயமே நம்ம சிவம் துபே அவர் ஒரு 2 விக்கெட், அபிஷேக் சர்மா அவரும் இன்னைக்கு பந்து போட்டாரு. அவரும் ஒரே ஓவரில் 2 விக்கெட் எடுக்க போட்டுன்னு எல்லா பந்தையுமே கடைசியாக இங்கிலாந்து அணி அவங்க ஃபேஸ் பண்ண முடியாமல் இன்னைக்கு ஆல் அவுட் ஆகி ரொம்ப மோசமாக இந்த 4வது T20 ஆட்டத்தில் தோல்வி அடைஞ்சிருக்காங்க. அந்த வகையில் நம்ம இந்தியா பவர் பிளேலேயே எடுத்த ஹையஸ்ட் ஸ்கோர் இந்த மேட்ச்சில் எடுத்த 95 ரன்கள் தான் கருதப்படுது. அது மட்டும் இல்லாமல் அபிஷேக் சர்மா 37 பந்திலேயே அவர் செஞ்சுரி அடிச்சது நம்ம இந்திய அணிக்காக 2வது ஹையஸ்ட் ஃபாஸ்டஸ்ட் செஞ்சுரியாக கருதப்படுது. அதே போல வான்கடே மைதானத்தில் ஒரு T20 ஆட்டத்தில் எடுத்த ஹையஸ்ட் ஸ்கோராகவும் இந்த 247 ரன்கள் தற்போது கருதப்படுது. அதே போல ஒரே இன்னிங்ஸ்ல நம்ம இந்தியாவுக்காக அதிக சிக்ஸர்களா 13 சிக்ஸர்கள் அடிச்ச பிளேயராக அபிஷேக் சர்மா அவர் மாறி இருக்காரு. அதே போல் அபிஷேக் சர்மா எடுத்த இந்த 135 ரன்கள் நம்ம இந்திய அணி பக்கம் ஒரு பேட்ஸ்மேன் T20 ஆட்டத்தில் எடுத்த அதிகபட்ச ரன்னாகவும் இந்த ரன் தான் கருதப்படுது. ஸோ ஆக மொத்தம் 4-1 அப்படிங்கிற விதத்தில் இந்த தொடரை நம்ம இந்தியா ஜெயிச்சு தற்போது இந்த ட்ரோஃபியையும் வாங்கியிருக்காங்க. இந்த ட்ரோஃபியும் தொடர்ந்து நம்ம இந்திய மண்ணில் T20 சீரீஸை பொறுத்த வரைக்கும் 17வது ட்ரோஃபியை நம்ம இந்தியா கையில் வாங்குறாங்க. ஸோ இப்படி எண்ணற்ற சாதனைகளோடு நம்ம இந்தியா இந்த T20 தொடரை தற்போது இங்கிலாந்து அணிக்கு எதிராக ஜெயிச்சிருக்காங்க. இதை பற்றி உங்கள் கருத்தை சொல்லுங்கள்.